எதற்காக அடையாளம் கொடுக்கிறார்? ஒன்று, அவர் இன்னும் நம்மேல் கிருபையாய் இருக்கிறார் என்பதை நாம் அறிய வேண்டும் என்பதற்காக. அவர் இன்னும் நம்மேல் கிருபையாய் இருக்கிறார். அவருடைய கோபம் ஒரு நிமிடம் உண்மைதான், ஆனால் அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. கர்த்தர் இன்னும் என் மேல் கிருபையாய் இருக்கிறார். எத்தனை பேர் இந்த பகல் வேளையில நம்புறீங்க? ஆமென். உங்களுக்கு ஒருவேளை நம்ப முடியாட்டியும் இப்ப நான் சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் சற்று கவனமாய் கேளுங்கள். அப்பொழுது உங்களுக்கு தெரியும் கர்த்தர் பாராட்டுகிற கிருபை எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்று. யாத்திராகமம் 3வது அதிகாரம் நீங்கள் பார்க்கும்போது, மோசே தன்னுடைய மாமனாருடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டு கர்த்தருடைய பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி ஓரேப் பர்வதத்திலே மோசே வரும்போது 2-3 வசனங்களிலே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்திராகமம் 3வது அதிகாரத்தின் 2வது வசனம். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடி நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று. நல்ல கவனமா கேளுங்க. 3 காரியங்கள் இங்கே இருக்கிறது. ஒன்று முட்செடி, இன்னொன்று அக்கினி ஜுவாலை, இன்னொன்று கர்த்தர். கர்த்தருடைய தூதனானவர் என்று சொல்லப்படும் இடத்தில் நமக்கு நன்றாய் தெரியும், கொஞ்சமும் சந்தேகம் தேவையில்லை, ஆதியும் அந்தமுமானவராகிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே வெளிப்படுகிறார். ஆமென். இங்கே அதிசயம் என்ன? ஆமென். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். அக்கினி, முட்செடி அக்கினியினால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தபோது 3வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். நான் சொல்லும் வார்த்தையை நன்றாய் கவனியுங்கள். இந்த மோசே 40 வருடத்துக்கு முன்பதாக எங்கே இருந்தானோ அங்கிருந்து தூரமாய் விலகி வந்து நிற்கிறான். தூரமாய் விலகி வந்து நின்ற மோசையை கர்த்தர் கிட்ட கொண்டு போகிறதற்காக ஒரு முட்செடியிலே அக்கினியை பற்றி எரிய வைக்கிறார். அந்த முட்செடியிலே அக்கினி பற்றி எரிந்ததும் அது வெந்து போயிருக்க வேண்டும். ஆனால் வெந்து போகவில்லை. ஏன் வெந்து போகவில்லை என்றால் அங்கே யார் இருக்கிறார்? கர்த்தர் இருக்கிறார். எதற்காக மோசைக்கு இதை அடையாளமாய் காண்பித்து கொடுக்கிறார் என்றால், இதனுடைய அப்படியே இன்னொரு பக்கத்தை பார்த்தால், இந்த அக்கினி எப்படியோ அப்படியே பார்வோனும் அவன் கூட்டமும் இருக்கிறார்கள். இந்த முட்செடி எப்படியோ அப்படியே இஸ்ரவேலர் இருக்கிறார்கள். என்றோ அவர்கள் இல்லாமல் போயிருந்திருக்க வேண்டியது. ஆனால் இங்கே அக்கினி எரிந்தும் முட்செடி வெந்து போகாமல் இருக்கிறது போல இஸ்ரவேலர்களை ஒடுக்கியும் இஸ்ரவேலர்கள் இன்னும் நிர்மூலமாகவில்லை. காரணம், கர்த்தர் அங்கே இருக்கிறார். தேவன் அது நடுவில் இருக்கிறார். அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஹல்லேலூயா. நிர்மூலமாகாமல் காத்தா. இப்ப மோசே என்ன அடையாளம்? எதற்காக கர்த்தர் இதை காண்பிக்கிறார் தெரியுமா? இந்த முட்செடி வெந்து போகாதிருக்க காரணம் என்ன? இதை குறித்து உபாகம் 33 மோசே சொல்லுகிறார், எடுக்க வேண்டாம், முட்செடியில் எழுந்தருளினவருடைய தயை. அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தா இஸ்ரவேலர்கள் ஒடுக்கப்பட்டார்கள். யாத்திராகமம் 1வது அதிகாரம் 12வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். 118வது சங்கீதம் 18 தாவீது ஒரு வார்த்தை சொல்லுவார், என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. இந்த முட்செடி ஏன் வெந்து போகவில்லை? ஒரே வேர்டு, கர்த்தர் நின்று இந்த அக்கினிக்கு இந்த முட்செடியை ஒப்பு கொடுக்கவில்லை. இஸ்ரவேலரை எகிப்தியர் ஒடுக்கினாங்க, நிர்மூலமாக்கினாங்க. எகிப்தினுடைய டார்கெட் என்ன? இவன் இந்த தேசத்தை விட்டு போயிடக்கூடாது. இந்த தேசத்தை விட்டு போனா அவன் சுதந்திரித்து விடுவான். இவன் சுதந்திரிச்சிடக்கூடாது. இவன் பலுகி பெருகக்கூடாது. இவன் நம்ம எதிர்த்து விடக்கூடாது. இதற்காக ஒடுக்கினார்கள். ஆனால் எவ்வளவு ஒடுக்கியும் அவர்கள் நிர்மூலமாகவில்லை. ஏன்? கர்த்தர் ஒப்பு கொடுக்கவில்லை. இந்த பகல் வேளையிலே கர்த்தர் எனக்கு செய்வார் என்பதற்கு எனக்கு காண்பிக்கிற அடையாளம் என்ன என்று யாராவது கேட்டீங்கன்னா, வீட்டுல போய் கண்ணாடியை பாருங்க. உங்களுக்கு அடையாளமாக கர்த்தர் உங்களையே நிர்மூலமாகாமல் நிற்க வைத்து, இந்த வார்த்தை கர்த்தர் என்னோடு தான் தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார் என்று சொல்லுகிற உள்ளங்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இனி ஒரு அடையாளம் அல்ல, இனி ஒரு அடையாளம் அல்ல, ஏதோ ஒரு அடையாளம் அல்ல.
மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதத நீ எப்படி கிட்ட வந்து பாக்குறியோ அதே போல நான் இன்னொரு இடத்துக்கு ஒன்னு அனுப்புறேன் வா, எகிப்துக்கு ஒன்னு அனுப்புறேன் வா. மோசே மாமனார் கிட்ட என்ன சொல்லுவாரு? அவங்க உயிரோடு இருக்கிறாங்களான்னு பார்த்துட்டு வாரு. இஸ்ரவேலர்கள் ஒடுக்கப்பட்டார்கள், ஆனால் நிர்மூலமாகவில்லை. ஏன்? வாக்குத்தத்தம் இருக்கிறது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு கர்த்தர் ஆணையிட்டு சொன்ன வார்த்தை இருக்கிறது. நம் கண்கள் கண்ட பெரிய சோதனைகள் எத்தனை! நான் சொல்லுகிற வார்த்தை எல்லாராலும் உணர முடியுமான்னு தெரியல, ஆனால் மரணத்தை ஃபேஸ் டு ஃபேஸ் சந்தித்த பலர் இங்கே இருக்கிறீர்கள். சில ஆக்சிடென்ட் ஃபேஸ் டு ஃபேஸ், சில பலவீனங்கள் ஃபேஸ் டு ஃபேஸ், சில படுக்கை என்பது அப்படிப்பட்டது, சில தற்கொலை எண்ணங்கள் மரணத்துக்கும் நமக்கும் ஓரடி தூரம் மாத்திரம் இருந்த நிலை. ஆனாலும் இன்னும் நிர்மூலமாகாதிருக்க காரணம் என்ன? உன் மேல என்னைக்கோ கர்த்தர் ஒரு வார்த்தையை விதைத்து விட்டார். நம்புறவங்க மட்டும் கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஏசாயா 1வது அதிகாரத்திலே 9வது வசனத்திலே இப்படி சொல்லுகிறான், சேனைகளின் கர்த்தர் நமக்கு கொஞ்சம் மீதியை வைக்காதிருந்தாரானால் நாம சோதோமை போலாகி கொமோராவுக்கு ஒத்திருப்போம். அவருடைய கோபம் மட்டும் நம்ம மேல் பற்றி எறிந்தால், சோதம் குமரா தெரியும்ல, அந்த இடத்துல இன்னைக்கு வரைக்கும் ஒண்ணும் பண்ண முடியாது. காரணம், தேவ கோபம் அப்படிப்பட்ட அந்த கோப கலசம் அதன் மேல் ஊற்றப்பட்டது. அக்கினி அப்படியே இறங்கினது, சுட்டரித்து சாம்பலாக்கினது. பூமியின் அடிவேர் வரைக்கும் இல்லாதபடிக்கு கருகி பாழாய் போகும்படிக்கு, அந்த இடத்துல தலைமுறைகள் வாசம் பண்ண கூடாதபடிக்கு பாழாய் போகும்படிக்கு தேவ கோபம் பற்றி எறிந்தது. ஆண்டவர், எங்கள் கிரியைகள் எங்கள் செயல்கள் எல்லாமே உம்மை கோபப்படுத்தினதா இருக்கிறது, இன்னமும் தப்பி இருக்கிறோம். கர்த்தர் அதைதான் ஆண்டவர் கைவிட்டாரோ, ஆண்டவர் மறந்தாரோ, அதனாலதான் என் கண் இவ்வளவு பெரிய சோதனைகளை காண்கிறது என்ற வேதனையோடு, அவ்வளவுதான் எல்லாம் போச்சுதான் ஆண்டவரே என்ற கேள்வியோடும் புலம்பலோடும் வந்திருக்கிறீங்கன்னா, கர்த்தர் உங்களோடு சொன்ன வார்த்தை இதுதான், இன்னும் கிருபை செய்கிறார், இன்னும் கிருபை செய்கிறார், இன்னும் கிருபை செய்கிறார். எசேக்கியேல் 20:8-9 வசனங்கள். அவர்களோ என் சொல்லை கேட்க மனதில்லாமல் எனக்கு விரோதமாய் ரெண்டகம் பண்ணினார்கள். தங்கள் கண்களால் நோக்கின, நல்ல கவனிங்க, அவர் தங்கள் கண்களால் நோக்கின அருவருப்பை தள்ளி போடாமலும் சிலதை விடாமலே இருந்தார்கள். தள்ளி போடல, சான்ஸ் கொடுக்கிறார், இதை தள்ளி போட்டுரு, சான்ஸ் கொடுக்கிறார், இதை விட்டுரு. இவங்க விடாமலே இருந்தார்கள். ஆதலால் தேசத்தின் நடுவிலே என் கோபத்தை அவர்களிலே தீர்த்து கொள்ளும்படிக்கு என் உக்கிரத்தை ஊற்றுவேன் என்று. உண்மையா இஸ்ரவேலர்கள் எங்கே மடிந்திருக்கணும் தெரியுமா? எகிப்திலே மடிந்திருக்கணும், எகிப்திலே இல்லாம ஆயிருந்திருக்கணும், அந்த பாவத்திலே அந்த அடிமைத்தனத்திலே இல்லாமல் ஆயிருந்திருக்க வேண்டும். ஆனால் அப்படி ஊற்றுவேன் நினைக்கும் போதுதான் ஆகிலும் நான் என்னை வாசிக்கிறேன், நான் என்னை இவர்களுக்கு வெளிப்படுத்தி இவர்களுக்கு முன்பாக என் நாமம் பரிசுத்த குலைச்சலாகாதபடிக்கு இவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி என் நாமத்தின் நிமித்தம் கிருபை செய்தேன். எந்த இடத்திலெல்லாம் என் மேல அந்த கோப கலசம் ஊற்றப்பட வேண்டுமோ அந்த இடத்திலெல்லாம் கிருபை செய்ததுனால மட்டும்தான் தப்பி இருக்கிறோம். எனவேதான் புலம்பல் 3 எரேமியா சொல்லுகிறார், நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை. ஆமென். எத்தனை பேர் இந்த காலை வேளையில சொல்ல முடியும், நான் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை? அவர்கள் மாத்திரம் வலது கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதே எசேக்கியேல் 20:17 கர்த்தர் சொல்லுகிறார், ஆகிலும் அவர்களை அழிக்காதபடிக்கு என் கண் அவர்களை தப்ப விட்டது. ஹல்லேலூயா. என் கண் உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே
முடிந்ததென்று நினைத்த நான். ஆண்டவரே, என் வாழ்க்கையில நீங்க செய்வீங்கிறத நான் எப்படி ஆண்டவரை நம்ப என்ற கேள்வியோடு யாராவது இருப்பீங்கன்னா, ஆமென். அக்கினி உன் வாழ்க்கையில் நீ கண்ட சோதனைக்கு நீ என்னைக்கோ வெந்து போயிருக்க வேண்டியவள், நீ என்றோ வெந்து போயிருக்க வேண்டியவன், நீ என்றோ சாம்பலாயிருக்க வேண்டியவன், நீ என்றோ இல்லாமல் போயிருந்திருக்க வேண்டியவன். எனவேதான் தாவீது தன் வேதனையின் உச்சத்தில், வேதனையின் மிகுதியில இப்படி பாடுகிறான், நான் இனி இராமல் போகும் முன்னே தேறுதல் அடையும்படிக்கு என்னிடத்தில் பொறுமையாயிரும் என்று 39வது சங்கீதம் கடைசி வசனத்திலே சொல்லுகிறார். நான் இனி இராமல் போகும் முன்னே, நான் இனி இராமல் போகும் முன்னே, ஹல்லேலூயா, தேறுதல் அடையும்படிக்கு என்னிடத்தில் பொறுமையாயிரும். அதனுடைய தொடர்ச்சி தான் 40வது சங்கீதம். கர்த்தருக்காக நான் பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். என்னதின் அர்த்தம்? நான் இனி இல்லாம போயிருவேங்கிற நிலைமை வர்றதுக்கு முன்னாடி கர்த்தர் என்னிடமாய் சாய்ந்தார், என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலை மேல நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி, எத்தனை சூழ்நிலைகள் நினைத்திருப்போம், நான் இனி இராமல் போய்விடுவேன். மரணத்தை முகமுகம் கண்டவர்கள் இங்கு உண்டு, மரணத்துக்கும் தங்களுக்கும் ஒரு அடி தூரம் மாத்திரம் இருந்தவர்கள் உண்டு. கர்த்தர் ஏன் நிர்மூலமாக விடவில்லை? நிறைவேற வேண்டிய வாக்கு தத்தங்கள் இன்னும் நிறைவேற வேண்டி இருக்கிறது. என் ஆண்டவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாற மனுமுத்திரம் அல்ல. கர்த்தர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ? ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபையாய் காக்கிறார், நிர்மூலமாகாதபடி காக்கிறார். பாபிலோனின் சிறையிருப்பின் நாட்களிலே எஸ்ரா சொல்லும் ஒரு வார்த்தை உண்டு. அதுதான் எஸ்ராவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 8-9 வசனங்கள். இப்பொழுதும் என் தேவனாகிய கர்த்தர், இப்பொழுதும் என் தேவனாகிய கர்த்தர் எங்களிலே தப்பின சிலரை மீதியாக வைக்கவும் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் எங்களுக்கு ஒரு குச்சை கொடுக்கவும், அப்படியே எங்கள் தேவன் எங்கள் கண்களை பிரகாசிப்பித்து எங்கள் அடிமைத்தனத்திலே எங்களுக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைக்கும். நல்ல கவனிங்க, இந்த கொஞ்சம் உயிர்னா அப்படி ஒரு மூச்சு விடுறோம் தெரியுமா, அதுக்கும் அவருடைய கிருபை இருந்தா மட்டும்தான். மறக்கவே கூடாது. அதாவது கிருபையை தர்றது அவர். ஆமே, மரத்தை வச்சு தண்ணி ஊத்துறோம், அந்த மரம் வளர்ந்து எதுக்கு என்ன வளர்த்தி என்ன போட்டு இல்ல, வளர்த்துறவருக்கு தெரியும். அந்த கொஞ்சம் கிருபை, கொஞ்சம் கிருபையே கூட, அதாவது அவர் கொடுக்கிற கிருபையில கொஞ்சத்தை எடுத்தா கூட, ஆமே, அப்படி அந்த மூச்சு இழுத்து விடுறதுக்கும் ஒரு தேவ பிள்ளைக்கு என்ன தேவைன்னா கிருபை. 9வது வசனத்திலே சொல்லுகிற, நாங்கள் அடிமைகளாயிருந்தோம், ஆனாலும் எங்கள் அடிமைத்தனத்திலே எங்கள் தேவன் எங்களை கைவிடாமலும், அடுத்த வார்த்தை, எங்களுக்கு உயிர் கொடுக்கவும். இந்த மரண விளிம்பில் இருந்து தப்பி வராங்க தெரியுமா, அவங்களுக்கு தான் அந்த உயிரோட வேல்யூ என்னன்னு தெரியும். உயிரோடைய வேல்யூ, அதாவது மரண படுக்கையில் இருக்கிறவங்க அவங்களுக்கு சரியா தூக்கம் வராது. அந்த நேரத்தில் அவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும். சில ஆவிகள் வந்து பேசுறது போல எல்லாம் இருக்கும். அந்த 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 அந்தகார சூழும் போது, அந்த இருள் சூழும் போது, எல்லாம் முடிஞ்சது, என் கதை இதோட முடிஞ்சது அப்படிங்கிற சத்தம் தான் கேட்டுட்டே இருக்கும். என் கசின் ஒருத்தன், அவன் வந்து கோவிட்ல ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான நிலையில வீட்டில் இருக்கான். ஹாஸ்பிட்டல்ல போனா ஹாஸ்பிட்டல் எடுக்க மாட்டாங்க. அப்ப அவன் சொல்றான், நைட் 2 மணிக்கு யாரோ என் கால் மாட்டில் வந்து உட்காந்துருந்து, வா போலாம் வா போலான்னு சொல்ற மாதிரியே இருந்து, நான் கண்ணை திறக்கவே இல்லை, வந்து அப்படியே இருந்துடா, அப்படியே இருந்து. நம்ம சிரிச்சுட்டு சொல்றோம், எத்தனை அந்த 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 அதாவது இந்த மூச்சு விட்டா மரணம்,
2 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிற ஒரு சகோதரரை குறித்த ஒரு ஜெப குறிப்பு வந்தது. தெரிந்த சகோதரன் தான். அதாவது அவர் ஆல்மோஸ்ட் டெட். என்னன்னா இன்னும் ஒரு வாந்தி எடுத்துட்டாருன்னா ஆல் அவுட். அப்படி இன்னும் ஒரு வாந்தி எடுத்துட்டாருன்னா அப்படி ஒரு கண்டிஷன்ல ஹாஸ்பிட்டல் இருக்கிறார். கிருபையாய் கர்த்தர் ஜீவனை கொடுத்து இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறார். அப்போ அந்த நேரத்தில் ஆல்ரெடி அவர் வாந்தி எடுத்துட்டு இருக்கிறார். எல்லாம் போச்சு. இப்போ அந்த உயிர் அப்படி பிடிச்சிட்டு இருக்கு. இப்போ டாக்டர் சொல்றாங்க இன்னும் ஒரு வாந்தி எடுத்துட்டாருன்னா ஆல் அவுட். அந்த நேரத்தில் ஜெபம்லாம் எப்படி ஓடி இருக்கும், அவருக்கு எப்படி இருந்திருக்கும். ஏன்னா காலையில வாந்தி எடுத்திருக்கிறார், முந்தின நாள் வாந்தி எடுத்திருக்கிறார். மத்தியானம் அவர் ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டு சொல்றாங்க இன்னும் ஒரு வாட்டி ஒரு வாந்தி எடுத்துறாருன்னா ஆல் அவுட் ஆயிடுவார். அதோட எல்லாம் முடிஞ்சு. அந்த மரண விளிம்பு இங்கே சொல்றாங்க. அந்த விளிம்பில் இருந்ததுனால தான் சொல்றாங்க அந்த கொஞ்சம் கிருபை எனக்கு, என் மேல கோவம் தான் அவருக்கு இருந்தாலும் அந்த சைடுல கொஞ்சம் கிருபை. திட்டுறாரு, கூட்டத்தில் வச்சு திட்டுறாரு, தனியா கூட்டுட்டு போய் போட்டுறா விடுறா அப்படிங்கிறாரு. ஏன் ஏன் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, நாங்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தை எடுப்பித்து பாழாய் போன அதை புதுப்பிக்கும் படிக்கும். அதன் அர்த்தம் என்ன? எங்க மேல காட்ஸ் பிளான் இருக்கிறது, எங்க மேல தேவனுடைய திட்டம் இருக்கிறது. இந்த பகல் வேளையில நீங்க யாரா இருந்தாலும் சரி, மரண விளிம்பிலிருந்து தப்புவிக்கப்பட்டு இன்னைக்கு தேவ சமூகத்தில் இருக்கிறீர்கள் என்றால் உங்க மேல தேவ திட்டம் இருக்கிறது. நீங்க இன்னும் கர்த்தருடைய கிருபைக்குள்ளே தான் இருக்கிறீர்கள். ஆமென் சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. அதனாலதான் தயை கிடைக்க செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். என்ன அடையாளம்? இன்னும் நிர்மூலமாகவில்லை, இன்னும் நிர்மூலமாகவில்லை. இரண்டாவது, கர்த்தர் எதற்காக இந்த அடையாளத்தை காண்பிக்கிறார் என்றால், நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். நாம் வாசித்த நம்முடைய அந்த வாக்குத்தத்த வசனத்திலே ஒரு அடையாளம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன அடையாளம் சொல்லப்பட்டிருக்கிறது? ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். என்ன அடையாளம்? இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். நல்ல கவனிங்க. இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசன வார்த்தை. சிருஷ்டிப்பின் ஆரம்பத்திலேயே ஆதாம் ஏவாள் பாவம் செய்து வெளியே துரத்தப்படும் நேரத்தில் சர்ப்பத்தை பார்த்து, பிசாசின் ஸ்தானாபதியாய் நின்ற சர்ப்பத்தை பார்த்து கர்த்தர் ஒரு வார்த்தையை உரைப்பார். அந்த வார்த்தை தான், உன் வித்துக்கும் உனக்கும் ஸ்திரீக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்று ஆதியாகமம் 3:15 சொல்லுகிறார். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். யாரை குறித்த தீர்க்க தரிசன வார்த்தை? இயேசுவை குறித்த. இயேசு வெளிப்படுவதற்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்பதாக, 3000 ஆண்டுகள் உலகம் தோன்றி, உலகத்தை கர்த்தர் பூமி வானத்தை பூமியும் சிருஷ்டித்து எல்லாவற்றையும் ஒழுங்கும் கிரமமாக்கி நிறைவாக்கி, அதிலிருந்து 4000 வருடம் கழித்து இயேசு இந்த பூமியில வருகிறார். அதாவது இன்றிலிருந்து 2000 வருடங்களுக்கு முன்பதாக. அப்ப இயேசு பிறப்பதற்கு 3000 வருடத்துக்கு முன்பதாகவே உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை. உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். வேதத்திலே பார்க்கிறோம், இஸ்மவேலை குறித்து கர்த்தர் ஆபிரகாமோடு சொல்லும் போது அவன் உன் வித்தாய் இருக்கிறான் என்று ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார். அப்போ உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் என்று சொல்லும் போது தெளிவாய் தெரிகிறது, அங்கே அந்த ஸ்திரீ ஆணோடு இணையவில்லை. இது எப்படி சாத்தியமாகும்? கர்த்தருடைய வார்த்தை என்பதே மனிதனுடைய புத்திக்கு அப்பாற்பட்டது, மனிதனுடைய புத்திக்கு எட்டாதது. எனவே உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும். நீங்க மற்ற எல்லாவற்றையும் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு யூதாவை பெற்றான். அப்படிதான் பைபிள்ல இருக்கும். ஆமே. அதன் அர்த்தம் என்ன? தகப்பனுடைய பெயரை வைத்துதான், அந்த புருஷனுடைய காரியத்தை வைத்துதான் தெரிவிக்கப்படும். சில திடீர்னு பைபிள் படிச்சுட்டு ஒருவேளை அந்த காலத்துல எல்லாம் மாறி நடந்திருக்கும், அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. ஆமென். பிரசவிக்கிற கிருபை ஸ்திரீகளுக்கு தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனால் இங்கே சொல்லப்படும் போது ஸ்திரீயின் வித்து, அப்ப அந்த இடத்துல ஆண் சேரவில்லை. இது சாத்தியமா? வார்த்தை உரைக்கப்பட்டு 1000 வருடங்கள் கடக்கிறது. 1000 போச்சு, 2000 போச்சு, 3000 போச்சு.
இப்பொழுது இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு சில 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக, சில 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாக உரைக்கப்பட்ட வார்த்தை நிறைவேறுவதற்கு சில 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக மீண்டும் தொனிக்கப்படுகிறது. இப்பொழுது ஒரு அடையாளமாய் கொடுக்கப்படுகிறது. அந்த அடையாளம் தான் என்ன? அன்று உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் என்று சொல்லப்பட்டது இப்பொழுது அடையாளமாய் கொடுக்கப்படுகிறது. என்ன? ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். எதற்காக இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் தெரியுமா? கர்த்தர் ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார் என்றாலே வார்த்தை நிறைவேறும் நாட்கள் சமீபமாய் வந்துவிட்டது என்று அர்த்தம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? வார்த்தையை கர்த்தர் என்றோ உரைத்திருக்கிறது, உண்மைதான். ஆனால் இந்த மாதத்திலே கர்த்தர் உனக்கு ஒரு அடையாளத்தை தருவேன் என்று தீர்க்க தரிசனமாய் சொல்லி இருக்க, ஏன் அடையாளத்தை தருகிறார்? உன் வாழ்க்கையிலே கர்த்தர் உரைத்த வார்த்தை நிறைவேறும் நாட்கள் சமீபமாய் வந்துவிட்டது. ஏன் இத்தனை காலம் இல்லாமல் முச்செடி எரியுது? மோசே கர்த்தர் கொண்டு வருகிறார். வேதம் அதையும் தெளிவாய் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 7:17. ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்டு அருளின வாக்கு தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது. ஆமென். அப்ப அடையாளம் வருதுனாலே புரிஞ்சுக்கோங்க, பக்கத்துல வந்துட்டு. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல வந்துட்டு, பக்கத்துல வந்துட்டு, நெருங்கி வந்துட்டு. என்ன நெருங்கி வந்துட்டு? டைம் நெருங்கி வந்துட்டு. கொஞ்சம் தூங்காதீங்க, சீக்கிரம் முடிச்சிடும். பக்கத்துல வந்துட்டு. அப்படி இல்லை. ஆமென். வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். எனக்கு தூரமான செய்தியாய் தான் உரைக்கப்பட்டது, பல ஆண்டுகளுக்கு முன்பாக உரைக்கப்பட்டது. ஆனால் கர்த்தர் அடையாளத்தை என் கண்ணுக்கு முன்னாடி காண்பிக்கிறார் என்றால் நான் நிச்சயமாய் சொல்லுவேன், என் வாழ்க்கையிலே வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்தில் சீஷர்கள் கேட்டாங்க, ஆண்டவரே, உலகத்தின் முடிவுக்கும் உம்முடைய வருகைக்குமான அடையாளம் என்ன? கர்த்தர் அநேக காரியங்களை சொல்லிவிட்டு இப்பொழுது சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார். மத்தேயு 24வது அதிகாரம் 32, 33, 34 வசனங்களிலே 32 கர்த்தர் இப்படி சொல்லுகிறார். அத்திமரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிர்விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்றென்று அறிவீர்கள். உங்களுக்கு தெரியும், வறட்சி காலத்துல இலை உதிர்ந்திருக்கும், அதை பார்த்தாலே தெரியும். ஆனா இப்ப திடீரென்று இளங்கிளை தோன்றுகிறது, துளிர் விடுதுனாலே கிளைமேட் சேஞ்ச் ஆகுது. இது உங்களுக்கு தெரியும்ல, அறிந்திருக்கிறீர்களே. அப்படியே இவைகளை எல்லாம், அதாவது நான் என்னென்ன உங்களுக்கு சொன்னேனோ, எதை அடையாளமாய் சொன்னேனோ, இவைகளை எல்லாம் நீங்கள் காணும் போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உனக்கு தெரியுது, ஒரு மரம் பட்டு, அதாவது வறண்டு இருந்த ஒரு மரத்துல திடீரென்று இளங்கிளை தோன்றுது, துளிர் விடுதுனாலே கிளைமேட் சேஞ்ச் ஆகுதுன்னு தெரியுது. அப்படியே நான் சொன்ன காரியங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாய் நடக்கும் போது புரிந்து கொள், அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை சொல்லுவார், இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாதென்று மெய்யாகவே நல்ல கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லி, இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் முன்னே, ஹல்லேலூயா, இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாது. யோபுக்கு ஜீவனை தொற்றாதேன்னு கர்த்தர் சாத்தான்கிட்ட சொல்ல காரணம் என்ன? அவனுக்குள்ள வேர்ட் இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் யோபு சொல்லுகிறார், எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலாம் உம்முடைய வார்த்தையை நான் காத்து கொண்டேன். அவன் உயிர்ல கை வச்சிடாத, ஏன்? உள்ள வேர்டு இருக்கு, வார்த்தை இருக்கிறது, வார்த்தை இருக்கிறது. இதற்காக உங்களை அழைத்து கொண்டு வந்து உட்கார வைத்து தேவன் விளம்பிக் கொண்டிருக்கிறார், விளம்பிக் கொண்டிருக்கிறார்.
விளம்பிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை உட்கொள்ளுகிறீர்கள் என்று தெரியாது. எத்தனை பேர் அதை தங்களுக்கென்று எடுத்துக் கொள்ளுகிறீர்கள் என்றெல்லாம் தெரியாது. ஆவியானவர் ஒவ்வொரு வார்த்தை தரும்போது என் ஆவியிலே அவ்வளவு ஃபீல் பண்ண முடியும் கர்த்தர் சபையை எவ்வளவு நேசிக்கிறார் என்று. ஆமீன். பல நேரத்தில் நான் எடுத்த பல செய்திகளை கர்த்தர் வேண்டாம் இப்ப பேசாத, நான் சொல்றத பேசு என்று கர்த்தர் வெளிச்சத்தை காண்பித்து தருவார். இதை பேசு. சில நேரத்தில் கர்த்தர் எல்லாருக்காகவும் பேசுவார். ஆனா ஒரு நபருக்காக கூட சில நேரத்தில் பேசி இருக்கிறார். ஆமீன். இதை உட்கொள்ளுகிறவர்கள், இதை கேட்கிறவர்கள், இதை வாசிக்கிறவர்கள், இதை தியானிக்கிறவர்கள், இதை தங்களுக்கென்று பற்றி கொள்ளுகிறவர்கள் வாக்கியவான்கள். ஹல்லேலூயா. ஆமென். அதனாலதான் எங்க டியூட்டியை நாங்க செஞ்சுட்டு போயிடுவோம். கர்த்தர் பார்ப்பார், கர்த்தர் கவனிப்பார். ஹல்லேலூயா. இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் முன்னே என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, உங்க வாழ்க்கையில சில காரியங்கள் இன்னும் சம்பவிக்க வேண்டி இருக்கிறது. அது சம்பவிக்கும் முன்னே சத்துரு தலைகீழ நின்னாலும் உங்க தீபத்தை அணைக்க கர்த்தர் விட மாட்டார். என்னோடு தான் கர்த்தர் தீர்க்க தரிசனமா பேசுறார் சொல்லுகிறவர்கள் மட்டும் ஆர்ப்பரிப்போடு இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் சொல்லிட்டு 35 அடுத்து அடிக்கிறார் பாருங்க. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளும் ஒளிந்து போவது இல்லை. ஆமென் சொல்லுங்க. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மா சத்தமாய் உங்க கைகள் ஜீசஸ் உம்மா கூட. ஆமென். கர்த்தர் நமக்கு அடையாளம் காண்பிக்கிறார் என்றால் புரிந்து கொள்ளுங்கள், இன்னும் கர்த்தர் நமக்கு கிருபை செய்து கொண்டுதான் இருக்கிறார். கர்த்தர் நமக்கு அடையாளத்தை காண்பிக்கிறார் என்றால் புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் காலம் சமீபமாய். ஒரு விஷயம் கூட 2 பேரை பார்த்து சொல்லுங்க, சமீபமாய், சமீபமாய். எத்தனை பேர் சந்தோஷமா சொல்றீங்கன்னு தெரியல. சிலருக்கு இப்படி சொல்ல வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன் சொல்ல வைக்கிறோம் தெரியுமா? நம்ம எங்க இருந்து வார்த்தை அறிக்கை இடுகிறோம் தெரியுமா? அவர் பாதத்தில் இருந்து. ஓ, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனா அதனாலதான் சிலருக்கு அது புரியல. அதனாலதான் சொல்ல வைக்கும் போது கொஞ்சம் சொல்லிட்டு போக வேண்டியதானே. இனி இப்ப திருமணம், சிரிக்கணும், கையை கொடுக்கணும், அடுத்து கையை எடுக்கணும், அதுக்குள்ள மீட்டிங் முடியும். சிலர் இப்படி இருந்துட்டே கை கொடுப்பாங்க. எதுக்கு சொல்ல வைக்கிறோம்? எங்க சொல்ல வைக்கிறோம்? வேதம் சொல்லுகிறது, நம்பிக்கை அறிக்கை இடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவுள். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் ஆமென் சொல்லுங்க. சில அடையாளங்களை கர்த்தர் உங்களுக்கு காண்பிக்கும் போது புரிந்து கொள்ளுங்கள், பக்கத்துல வந்துட்டோம். ஹல்லேலூயா. மூன்றாவதாக எதற்காக அடையாளத்தை காண்பிக்கிறார் தெரியுமா? நாம் நம்பும்படியாய். நாம் நம்பும்படியாய். வேதத்தில் ஒரு வார்த்தை உண்டல்லவா, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். ஏன் நாம நம்பணும்? எதற்காக நம்பணும்? ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7:9 சொல்லப்பட்டிருக்கிறது, எப்பிராயீமின் தலை சமாரியா, சமாரியாவின் தலை ரெமலியாவின் மகன். அடுத்த வார்த்தை, இந்த வார்த்தை எல்லாரும் கவனிங்க. இந்த ஆகாஷுக்கு ஏசாயாவை கொண்டு பேசுறார். இங்க பாருமா, அவன் நினைக்கிற மாதிரிலாம் நடக்காது. அவன் என்ன நினைச்சாலும் அதை நான் இல்லாமக்கிடுவேன், நான் நினைக்கிறதா நடக்கும்லாம் பேசிட்டு சொல்றாரு, நீங்கள் விசுவாசியாவிட்டால் நிலை பெற மாட்டீங்க. கிறிஸ்தவங்க தான், ரட்சிக்கப்பட்டவங்க தான், அபிஷேகம் பட்டவங்க தான், ஆண்டவர் சமூகத்தில் இருந்து ஆராதிக்கிறவங்க தான், ஜபிக்கிறவங்க தான், வசனத்தை நம்புறவங்க தான். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, இந்த விசுவாசிக்கலைன்னா நிக்க முடியாது, நிக்கவே முடியாது. பேதுரு இயேசுவை விசுவாசித்தான், சமுத்திரத்தில் நடந்தான், கொஞ்சம் சந்தேகப்பட்டான், அவருக்கு முன்னாடியே உள்ள போனான். எதுக்கு அடையாளத்தை கொடுக்கிறார் தெரியுமா? இவன் நிக்கணும், இவன் நிக்கணும்னா இவன் நம்பணும். ஆமென். அதனாலதான் கர்த்தர் உறுதிப்படுத்து. நல்ல புரிந்து கொள்ளுங்கள். எனக்கு கேட்கிற அன்பு சபையே, உன்னை விழத்தில் அதை நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் எவனும் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். கர்த்தர் இவ்வளவு பேசிட்டு சொல்றார், நீங்கள் விசுவாசியாவிட்டால்
நிலை பெற மாட்டீர்கள் என்று சொல் என்றார். சொல்லிட்டு அவர் போயிருக்க வேண்டியதானே. அவருக்கு இப்ப நெஞ்சடிக்குது. ஐயோ, இவன் நிக்காம போயிருவானோ. பின்னும் கர்த்தர் ஆகாசை நோக்கி, பின்னும் கர்த்தர் ஆகாசை நோக்கி, நீ ஒரு அடையாளத்தை கேளு, அடையாளத்தை கேளு. கிதியோன் கேட்டான் அல்லவா? கிதியோன் மனசு என்ன சொல்லுது? கர்த்தர் கைவிட்டு விட்டார், அற்புதம் இனி அவ்வளவுதான், இனி மீதியானியர் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் என் வாழ்க்கையில் நடக்கும், என்னை விரோதிக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் என் வாழ்க்கையில் நடக்கும், டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்களோ அதுதான் என் வாழ்க்கையில நடக்கும். இப்படி நினைச்சிட்டு இருந்தவன்ட்ட போய் கர்த்தர் தரிசனமாகி சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஒரு மனிதனை முறியடிக்கிறது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய், உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா, நான் உன்னோடு இருக்கிறேன். இப்படி எல்லாம் கேட்கும் போது ரொம்ப நல்லா இருக்கு. இனி அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும். ஒரு சின்ன டவுட் வந்துட்டு இப்போ கிதியோன் கேட்கிறான், ஆண்டவரே, ஆண்டவரே, உங்களுக்கு தயை கிடைச்சிட்டுனா நான் ஒரு அடையாளம் கேட்கிறேன், எனக்கு சொல்லுவீங்களா? என்ன? பேசுகிறது நீர்தான் என்பதை நான் அறியும்படிக்கு. என்ன கிதியோன் இவ்வளவு பேசிய உனக்கு சந்தேகமாட்டா இருக்கு, போ அப்படின்னு சொல்லல. எனக்கு கிதியோனை நிக்க வைக்கணும். கிதியோன் வாழ்க்கையில மீதியானியர் நினைக்கிறது நடக்க கூடாது, கர்த்தர் நினைக்கிறது நடக்கணும். என கேட்கிற அன்பு உள்ளமே, உங்க வாழ்க்கையில சத்துரு நினைக்கிறது நடக்க கூடாது. நீங்க எவ்வளவு நினைக்கிறீங்களோ அதை விட கர்த்தர் நினைத்திருக்கிறார், கர்த்தர் நினைத்திருக்கிறார். இவன் எப்பொழுது சாவான், இவன் பேர் எப்பொழுது அழியும், இவன் எப்படி எழும்புவான் பார்ப்போம். இவனெல்லாம் எங்களுக்கு தலைவனை வைத்தது யார்? இப்படி எல்லாம் சுத்தி இருக்கிறவங்க சொல்லுவாங்க. அதெல்லாம் அடிச்சு பிரேக் பண்ணி கர்த்தர் உங்களை நிறுத்த விரும்புகிறார். அதனால சொல்ல, நீ விசுவாசிக்கலன்னா நிக்க மாட்டேன். அப்ப நான் விசுவாசிக்கிறதுக்கு என்னாண்டு பண்ண அடையாளத்தை கேளு, நான் உனக்கு அடையாளத்தை கொடுக்கிறேன். இஸ்ரவேலரை நம்ப பண்ணும்படிக்கு முதல்ல மோசையை நம்ப வைக்கணும். மோசையை நம்ப வைக்க கர்த்தர் 1 by 1 அடையாளத்தை கொடுக்கிறார். யாத்திராகமம் 4வது அதிகாரம் நீங்கள் கவனித்தீர்களானால் தெரியும். 4வது அதிகாரத்துல 5வது வசனம். ஆமேன். முதல்ல கோலை போட்டு பாம்பை எடுக்க வச்சுட்டு சொல்றாரு, அவர்கள் நம்புவதற்கு இதுவே அடையாளம். அடுத்து கையை பாக்கெட்டுக்குள்ள ஓட்டு எடுக்க வச்சுட்டு 8வது வசனத்தை வாசியுங்கள். முந்தின அடையாளத்தை அவர்கள் கண்டு உன்னை நம்பாமலும் செவிகொடாமலும் போனார், பிந்தின அடையாளத்தை கண்டு நம்புவார்கள். அப்போ அடுத்த அடையாளம். அடுத்த வசனத்தை வாசிங்க. இவ்விரண்டு அடையாளங்களையும் நம்பாமலும் வாக்குக்கு செவிகொடாமலும் இருப்பார்களா? என்ன சொல்லியிருக்கணும்? இந்த ரெண்டையும் கண்டு நம்பலன்னா எக்கேர் கட்டு போன்னு சொல்லிட்டு மோசே நீ வந்துரு அப்படிதானே சொல்லியிருக்கணும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அப்பொழுது நீ இந்த நதியின் தண்ணீரை மொண்டு நிலத்தில் ஊற்று. அப்ப அடுத்த அடையாளம். ஏன்? எப்படியாவது இவனை நம்ப வச்சிடணும், எப்படியாவது இவனை நம்ப வச்சிடணும். நாம நம்பலங்க, கர்த்தர் நம்ப வைக்கிறார். நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்கு. ஏங்க, ஒரு வாட்டி ட்ரை பண்ணியாச்சு, 2 வாட்டி ட்ரை பண்ணியாச்சு, விட்டுட்டு போக வேண்டியதானங்க. நம்ம எல்லாம் அப்படிதானங்க செய்வோம். ஆண்டவர் சொல்ற, எப்ராஹிம், நான் உன்னை எப்படி கைவிடணும்? மனுஷன் அல்ல, மனுஷன் அப்படிதான் செய்வான். இங்க பாரு, ஒரு அடையாளம். மோசே வேற யாரையாவது அனுப்புங்கன்னு சொன்னால, இவ்வளவு இறங்கி வந்து பேசுறதுக்கு அப்புறம் வேற யாராவது அனுப்புங்கன்னா, கர்த்தர் வேற ஆள் இல்லையா? இங்கதான் அவருடைய இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தை பார்க்க முடியும். ஆமென். கோவம் வந்துச்சு, மோசே வா மோசே, அவர் கூட வருது, கிழவனுக்கு ஒரு குத்து கொடுக்கணும்னு வருது. மோசே வா மோசே, நாமும் வாயோடு இருப்பேன் மோசே வா. வருது கோவம், நம்ம செய்யற செயலெல்லாம் பார்த்தா வருது. எப்படி இருக்கும்? ஆண்டவரை பாருங்க, நம்ப வச்சுட்டு. அதனாலதான் தாவீது சொல்லுகிறார், நீர் நான் நம்பின வசனத்தை என்றல்ல, நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை முதடியனுக்கு நீங்க தானப்பா நம்ப வச்சுக்க. நான் இது வேற யாருக்கும் நினைச்சு திரும்பினா அடையாளம். வாக்குத்தத்தம் உடைய அன்பு சகோதரா சகோதரி, உங்களுக்கு ரேமா வந்துட்டுனா அதுக்கப்புறம் உங்க கண்கள் காண்கிற எல்லாமே அடையாளம், எல்லாமே அடையாளம். நான் 3வது ரோல அருமையான ஐயா இருக்கிறார், மரணத்தை முகம். ஐயா கொஞ்சம் எளிமை இல்லைங்க ஐயா. ஆமென்.
கிட்டத்தட்ட 2 வருஷம் படுக்கையில். நான் இன்னும் சொல்லணும்னா அவர் செத்து பிழைச்சாருன்னு சொல்லலாம். அவரை நான் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கும்போது ஒண்ணுமே இல்லை. அந்த குடும்பம் வெளியே இருந்து அழுதுட்டு இருந்து, இவர் இங்க இருந்து வசனம் கேட்ட துள்ளிட்டு இருக்கக்கூடிய ஆள். அவர் ஹாஸ்பிட்டல் அப்படி பார்க்கவே முடியல. ஆமென். கர்த்தர் சாவுக்கு ஒப்பு கொடுக்கல. இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. ஏன்? இவைகள் நிறைவேறும் முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போன வெள்ளிக்கிழமை வந்தாங்க. எனக்கு கையும் ஓடல, காலம் ஓடல. ஏன்னா நம்ம அவங்கள பார்த்தோமே, அப்படி எல்லாம் போச்சு, முடிஞ்சது. ஹல்லேலூயா. நமக்கு தெரியாதுங்க வேல்யூ. உயிரோட வச்சிருக்கிறார். பெரிய விஷயம். வார்த்தையை உள்ள வச்சு நடத்தும் போது நீ பாம்பை பார்த்தாலும் அடையாளம், உன் கையில ஒரு பலவீனத்தை பார்த்தாலும் அடையாளம், தண்ணி குடிக்க முடியாம பார்த்தாலும் அடையாளம், தவளைய பார்த்தாலும் அடையாளம், பேனை பார்த்தாலும் அடையாளம். உனக்கு புரியலையா? நீ பெரிய சாதனையை பார்த்தவன். உன் கண்ணுக்கு முன்னாடி கர்த்தர் காண்பிக்கிற அனைத்துமே. ஹல்லேலூயா. ஒரு பேனை கூட அடையாளமா காட்டுறார். ஐயா, வீட்டில் போய் எடுத்து காட்டுறாதீங்க. அடையாளம். மரியாள்கிட்ட கர்த்தருடைய தூதன் வந்து சொல்லுகிறார், நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல் என்றால் கர்த்தர் நம்மோடு. கர்த்தர் கூட வந்துட்டார். எதற்காக கூட வந்திருக்கிறார்? ரட்சிக்க, ரட்சகர். அதான் இயேசு. இயேசு என்று. இதை நான் எப்படி அறிவேன்? இது எப்படியாகும்? மரியாளே, நீ ஃப்ரெஷ்ஷா இருக்க, கன்னிகை ஸ்ட்ராங்கா இருக்க, உன் கற்பப்பை ஃப்ரெஷ்ஷா இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு. உன் இனத்தாள் இருக்காளே எலிசபெத், வயது சென்றவள். போ, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என்ன? கற்பப்பை ஸ்ட்ராங்கானவளுக்கும் அவரால் அற்புதம் செய்ய முடியும். கற்பப்பை வீக்கானவளுக்கும். ஒரே டைம்ல பலமுள்ளவன், பலனற்றவன், பலமுள்ளவன், பலனில். கைகளை உயர்த்தி யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது என் இயேசுவுக்கு. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. மரியாள் முடியும். ஏன்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங், ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கிறாங்க. சின்ன வயசு, இளம் கன்று, பயம் அறியாதுன்னு சொல்றது மாதிரி. எலிசபெத் ஒரே டைம்ல. ஏன்? ஆண்டவருக்கு இது ஒரு விஷயமே கிடையாது. கர்த்தர் நம்ப வைப்பா. மேய்ப்பர்கள் மந்தையை இரவிலே காத்து கொண்டிருக்கும் போது தூதன் வந்து சொல்லுகிறான், பயப்படாதிருங்கள், இதோ உங்களுக்கு சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இதோ கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். என்ன அடையாளம்? பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னடையில் கிடத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு. இது என்ன அடையாளம்? சில அடையாளங்கள் கர்த்தர் எல்லாமே உரைத்தது. நமக்கு தெரியாது. ஏன்? இயேசு பிறந்த போது ஒரு வீடு இல்லையா? அவர் அரண்மனையில் அல்லவா பிறந்திருக்க வேண்டும்? சாஸ்திரிகளுடைய கணிப்பு தானே நம்முடைய கணிப்பும். காரணம், அவர் தாவீதின் குமாரன் அல்லவா. முன்னணையில். ஏன்னா ஜனங்கள் அவரை அறியும் அறிவை விட்டு விட்டார்கள். ஏசாயாவை கொண்டு கர்த்தர் சொன்னார், 1:3 மாடு தன் எஜமானையும் கழுதை தன் முன்னணையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம். மாடுக்கு தெரியும் எஜமான் யாருன்னு, கழுதைக்கு தெரியும் எஜமான் யாருன்னு. ஆனா யாருக்கு தெரியல தெரியுமா? இஸ்ரவேலருக்கு தெரியல. எனவேதான் இங்கே மரியாள் கர்ப்பவதியாய் பிள்ளை பெற்றெடுக்கும் நேரம் வரும்போது எத்தனை வீட்டு கதவை தட்டியிருப்பாங்க, ஒருவர் திறக்கவில்லை. அவருக்கு எங்க இடம் கிடைத்தது தெரியுமா? முன்னணையில இடம் கிடைத்தது. ஏன்னா மாடுக்கு தெரியுது
ஆளு யாருன்னு. இயேசு வரும்போது எருசலேமை நோக்கி பவனி வரும்போது ஒரு கழுதையை அவிழ்த்து கொண்டு வராங்க. அந்த கழுதையை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஒருவரும் ஒரு காலும் ஏறிராத கழுதை. சும்மா ஒருத்தர் ஏறாத கழுதையில போய் ஏற முடியுமா? ஒரு குதிரை ஆகட்டும், கழுதை ஆகட்டும், ஒட்டகம் ஆகட்டும், நல்ல ட்ரெயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் கொண்டு வந்து நிறுத்துவாங்க. திடீர்னு குதிரையை பார்த்தது நம்ம இப்போ டக்குன்னு ஓட போறோம்னு சொல்லிட்டு கிட்ட போய் பாருங்க, அது வேற ஒன்றும் செய்யாது. இந்த பின்னாடி காலை லைட்டா தூக்கும். அதுக்கப்புறம் நாம் பறந்து செல்வோம். எங்க போவோனே நமக்கு தெரியாது. அதை பழக்க வைக்கணும். பழக்க வைக்காம மேல ஏறினா தூக்கி போட்டுட்டு போயிட்டு இருக்கோம். இது கழுதை குதிரை எல்லாமே ஒரே ரகம்தான். ஒருவரும் ஒரு காலம் ஏறிராத கழுதை மேல இயேசு ஏறி அமர்ந்ததும் அந்த கழுதை டிஸ்டர்ப் ஆகல, அந்த கழுதை தட்டி விடல. ஏன்? கழுதைக்கு எஜமான் யாருன்னு தெரியும், மாடுக்கு எஜமான் யாருன்னு தெரியும். சபையே, கழுதைக்கு தெரியுது, மாடுக்கு தெரியுது, உனக்கு தெரியலையே அவர் யார் என்று. உனக்கு தெரிந்திருந்தா, ஜனமே உனக்கு தெரிந்திருந்தா அவரை நீ முன்னணியிலே கிடைத்திருப்ப. எல்லாமே முன்னமே பார்க்கிற. அதுதான் சொன்னேன், கர்த்தர் முன்னமே இன்னைக்கு பேசுறாருன்னா அதுல ஃபியூச்சர் இருக்கிறது, தலைமுறைகளுக்கான காரியம் இருக்கிறது. மாடுத்த நிஜமான அறியணும். முன்னணியில மாட்டுக்கு புல்லு வைக்கக்கூடிய இடம். அப்போ அதுக்கு சாப்பாடு வைக்கிற இடத்தை இப்போ ஒதுக்கி பிள்ளைய கொண்டு வைக்கும் போது அது அமைதியா இருக்கு, அது டிஸ்டர்ப் ஆகல. தெரியும் தெரியும். ஹல்லேலூயா. பறவைகளுக்கு தெரியுது அவர் யார் என்று, மிருகங்களுக்கு தெரிகிறது. ஆனால் இந்த ஜனத்தை எனக்கு என்று ஏற்படுத்தின இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்ன ஜனமோ, ஆனாலும் யாக்கோபே நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை, நீ என்னை குறித்து மனம் சலித்து போனாயே என்று கர்த்தர் வேதனைப்படுகிறார். ஆமென். ஜனங்களுக்கு மட்டும் அவர் யாருன்னு தெரிஞ்சிருந்தா அவர் அரண்மனையில வச்சு இல்ல அழகு பார்த்திருப்பாங்க, கொண்டாடி இருப்பாங்க. விட்டுட்டாங்க. அவர் அதை கண்டுக்கல. அடையாளம் நீ நம்பணும், நீ நம்பணும். நம்பும்படிக்கு கர்த்தர் அடையாளத்தை காண்பிக்கிறார். நாலாவதாக, நாம் விசேஷமானவர்கள் என்றும் நாம் அவருடையவர்கள் என்றும் உணரும்படிக்கு கர்த்தர் அடையாளத்தை காண்பிக்கிறார். என் அடையாளத்தை காண்பிக்கிறார். வேகமாய் வாசிக்கலாம். யாத்திராகமம் 12வது அதிகாரம் 23 முதல் வாசியுங்கள். கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார். நிலையின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும்போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வரவிட்டாமல் வாசற்படியை விலகி கடந்து. அடுத்த அடையாளம் என்ன தெரியுமா? ஆமே, கர்த்தரின் வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலையும் மீட்பையும் சுதந்திரத்தையும் தருவார் என்பதற்கான அடுத்த அடையாளம் என்ன தெரியுமா? நம்மேல் தெளிக்கப்பட்ட அவருடைய ரத்தம். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். இதை சொல்லிவிட்டு சொல்லுகிறார் 24வது வசனம், இந்த காரியத்தை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நித்திய நியமமாக கைக்கொள்ள கடவீர்கள். உங்களுக்கு தான் சொன்னபடி கொடுக்க போகிற தேசத்திலே நீங்கள் போய் சேரும் போது ஆராதனையை கைக்கொள்ள கடவீர்கள். இனி 26வது வசனத்தை கவனியுங்கள். அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் இந்த ஆராதனையின் கருத்து என்ன என்று உங்களை கேட்டால் இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. அவர் எகிப்தியரை அதம் பண்ணி நம்முடைய வீடுகளை தப்ப பண்ணின போது இந்த வேடை எல்லாரும் கவனிங்க. எகிப்தில் இருந்த இஸ்ரவேல் புத்திரருடைய வீடுகளை கடந்து போனார் என்று நீங்கள் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். அப்பொழுது எல்லாரும் தலை வணங்கி, என்ன சங்கார தூதன் வருகிறான், கர்த்தர் வருகிறார். சங்கார தூதன் எல்லாரையும் விசிட் பண்ணுகிறான், எல்லா வீட்டுக்கும் போகிறான். கர்த்தரோ எகிப்தில் இருந்த இஸ்ரவேலர் வீட்டுக்கு மட்டும் வருகிறார். உன் பக்கத்தில் 1000 விழுந்தது, உன் வலதுபுறத்தில் 10,000 விழுந்தது. ஏன் நீ விழல தெரியுமா? நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த எலெக்ஷன் டைம்ல அரசியல் தலைவர்கள்லாம் போவாங்க, ஜீப் மேல ஓபன் ஜீப்ல எப்படி நின்றுட்டு இடி வச்சுட்டு போவாங்க, எப்படி டாட்டா காட்டிட்டு. இப்படி அவர் போகல, தெரிந்தெடுக்கப்பட்டவங்க வீட்டுக்கு மட்டும். இஸ்ரவேலர் வீட்டு எகிப்தில் இருந்த ஒரு பெரிய விவிஐபி ஒரு ஏரியாவுக்குள்ள வந்து குறிப்பிட்ட ஒரு நபர் வீட்டுக்கு போனாங்கன்னா அந்த வீடை குறித்து தான் அடுத்த நாள் ஒரு கடையில நம்ம தலைவர்கள் யாராவது டீ குடிச்சாலே அடுத்த நாள் பேப்பர்ல வந்துருமே.
அவர் எகிப்துல வந்து சங்கார தூதன் எல்லா வீடையும் விசிட் பண்றான். ஆனா இவரோ தெரிந்தெடுத்த வீட்டை மட்டும். எனவேதான் உபாகமம் 4வது அதிகாரம் 34வது வசனத்திலே கர்த்தர் மோசேயை கொண்டு இப்படி சொல்லுகிறார், உங்கள் தேவனாகிய கர்த்தர் எகிப்திலே உங்கள் கண்களுக்கு முன்பாக உங்களுக்கு செய்தபடி எல்லாம் தேவன் அந்நிய ஜாதிகளின் நடுவில் இருந்து ஒரு ஜனத்தை சோதனைகளினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் யுத்தங்களினாலும் வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரமான செயல்களினாலும் தமக்கென்று தெரிந்து கொள்ள வகை பண்ணினது உண்டோ என்று நீ விசாரித்து நீ இப்ப கேட்டு பாருப்பா. உனக்கு செஞ்சது மாதிரி வேற யாருக்கா செஞ்சிருக்கிற? நீ இப்ப கேட்டு பாரு. நீ கேட்டு உன்கிட்ட பேசுனது மாதிரி வேற யார்ட்டையா பேசிருக்கிறான? நீ இப்ப கேட்டு பாரு. நம்ம இந்த மீட்பை கொண்டாட மறக்கிறோம். இந்த மீட்பை கொண்டாட மறக்கிறோம். காரை கொண்டாடுறோம், பங்களாவை கொண்டாடுறோம், சொத்து வாங்கின கொண்டாடுறோம், மீட்பை கொண்டாட மறக்கிறோம். எத்தனை பேருக்கு கிடைக்காத பாக்கியம் தெரியுமா? ஏன் பக்கத்து வீட கர்த்தர் விசிட் பண்ணாம நம்ம வீட விசிட் பண்ணணும்? பார்வான் வீட்டை விசிட், பார்வான் தன் தேவன் பேரில் அவ்வளவு வைராக்கியமா இருக்கிறானே, தன் தெய்வங்களால் முடியலன்னு தெரிந்தும் தன் தெய்வங்களுக்கு பலியிடுகிறானே பார்வோம். தங்கள் தெய்வங்களால் முடியவில்லை என்று தெரிந்தும் பலியிடுகிறானே. பாகால் 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 தெய்வம் அல்ல என்று எல்லாம் நிரூபித்த பிறகும் பாகால் தீர்க்கதரிசிகளுக்காக இயேசுவில் வைராக்கியம் பாராட்டுகிறாளே. ஆமென். இப்படிப்பட்ட பொய் தெய்வத்துக்கு மெய் பக்தர்கள் இருக்க, மெய் தெய்வத்தை ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, ஆமென், அவர்களோடு கூட சேர்ந்து நீயும் அடிந்து போக கூடாது என்பதற்காக விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே கர்த்தர் தெரிந்தெடுத்து மீட்டிருக்கிறார். இது தலைமுறைக்கு ஏறெடுக்க வேண்டிய ஆராதனை. அதை தான் வேதம் சொல்லுகிறது, ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், அது தலைமுறை தலைமுறையாக ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். என் மேல தேவன் வைத்த இரத்தம் அடையாளம். 5வதாக கர்த்தர் அடையாளம் எதற்கு கொடுக்கிறார் தெரியுமா? 4வதாக நாம் ஆராதிக்கணும், இதை அறிந்து கொள்ளணும். 5வதாக அவன் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்க, அதை நோக்கி பயணிக்க. உபாகமம் 6வது அதிகாரம் 22, 23 வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தர் எங்கள் கண்களுக்கு முன்பாக, கர்த்தர் எங்கள் கண்களுக்கு முன்பாக எகிப்தின் மேலும் அவன் குடும்பம் அனைத்தின் மேலும் கொடிதான பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் விளங்க பண்ணி தான் நம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்து தேசத்துக்கு எங்களை அழைத்து கொண்டு போய் அதை நமக்கு கொடுக்கும்படி எங்களை அவ்விடத்திலிருந்து கர்த்தர் எப்ப ரட்சித்தாரோ நம்மை புறப்பட பண்ணிவிட்டார். நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அப்போ நாம யாரு? பரதேசிகள். ஒவ்வொரு அடையாளத்தை காண்பித்து நேராய் நடத்துகிறார். நட்சத்திரத்தை கண்ட சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வருகிறார்கள், பெத்லகேமுக்கு வருகிறார்கள். வந்தவங்க கொஞ்சம் ரூட்டு மாறி போனாங்க. கர்த்தர் காண்பிக்கிற அடையாளத்தை விட்டு ரூட்டு மாறினாலே போற இடத்துல பெரிய கலக்கத்தை உண்டாக்கிட்டு தான் வருவோம். சும்மா இருந்த ஏரோத கலங்க பண்ணிட்டாங்க. கர்த்தர் காண்பித்த ரூட்டை அந்த வழியா போகாம வழி மாறி போன ஒரு தீர்க்கதரிசி உண்டு. யாரு? கரெக்ட் தான், சத்தமா சொல்லுங்க. யோனா. அதனால அந்த கப்பல்ல இருந்து அவ்வளவு பேருக்கும் பிரச்சனை, எல்லாம் பெரிய நஷ்டம், இருக்கிறதெல்லாம் தூக்கி கடல்ல போட்டாங்க, எல்லாருக்கும் ஆபத்து. தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட தேவ பிள்ளை ட்ராக் மாறினா அவங்களுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, அவங்கள சுத்தி இருக்கிற அத்தனை பேருக்கு அவங்களால பிரச்சனை. இப்போ ஆமேன் வராது, கொஞ்சம் முன்னாடி. இப்போ தேவனால் இந்த வேர்டை நோட் பண்ணுங்க, இதுதான் சத்தியம். தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட பிள்ளை ட்ராக் மாறினா அந்த அவங்கள சுத்தி யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவ்வளவு பேருக்கு அவங்களால பிரச்சனை, அவ்வளவு பேருக்கும் பிரச்சனை. இப்போ நட்சத்திரத்தை பார்த்துட்டு வராங்க, பார்த்துட்டு வந்தவங்க அரண்மனையை பார்த்ததும் எதுக்கும் உள்ள போயிட்டு வரும். உள்ள போயிட்டு வந்தாங்க, உள்ள ராஜாக்கு தூக்கம் போச்சு, பெரிய கலக்கம். அந்த ஊர்லயே அழுகுரல் கேட்குது. அடையாளம் கண்டு வந்தவங்க இப்போ இங்க இல்லைன்னு தெரிஞ்சுட்டு திருப்பி வரும்போது அந்த நட்சத்திரம் அங்கே நிற்குது. அந்த நட்சத்திரம் இவர்களை எங்கே கொண்டு விட்டது தெரியுமா? இயேசு இருந்த வீட்டிலே கொண்டு விட்டது. அவர்கள் அங்கே வந்து இயேசுவை கண்டு பணிந்தார்கள். எஸ், தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட தேவ பிள்ளையே, கர்த்தர் காண்பிக்கிற ஒவ்வொரு அடையாளமும் உன்னை அந்த நித்தியத்தை நோக்கி கொண்டு செல்லுகிறது. ஒரு நாள் வரும், எப்படி சாஸ்திரிகள் இயேசு இருந்த வீட்டை
வீட்டிற்குள் வந்து இயேசுவை கண்டு பணிந்தார்களோ அதுபோல பிதாவின் வீட்டிலே இருக்கிற இயேசுவின் இடத்திலே நாம் போய் சேர்ந்து அவரை பணிந்து சுதந்தரிக்க போகிறோம். மாரநாதா, இயேசு சீக்கிரம் வர போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும்.